வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள். நல்லா பின்னால் உட்காந்துருக்கணும், நல்லா கை தட்டலாங்க்கா. கை ரெண்டு எதுக்கு பாப்பா காய் கழுவி விடுறக்கு மீன் கழுவுறக்கு அதுக்கு மட்டுமே பயன்படுத்தாதீங்க, கை தட்டுறக்கும் பயன்படுத்தலாம். நல்லா கை தட்டி விடுங்க. இந்த காளியம்மா எப்படி நம்மளை பார்க்க வராதுறீங்களா நடுவர்களே? அழகா ஆடி வர்றா. எப்படி வராதுறீங்களா? சிலுக்க சிலுக்க வராளா என் காளியம்மா, சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளா. பறந்து பறந்து வராளா என் காளியம்மா, பக்தர்களை பார்க்க வராளா. சிலுக்க ஆத்தா சிலுக்க அம்மா, சிலுக்க 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 வராளா. காளியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளா. பக்தர்களை பார்க்க வராளா, பக்தர்களை பார்க்க வராளா. பரபரப்பா வந்தா பார்த்தீங்களா நடுவர்களே? இப்படி பரபரப்பா வந்தாதான் காளியம்மாவை பாப்பனம்மா. நாங்க பண்பாட்டோட வரணும், சிலுக்க சிலுக்க வரலாம் அப்படின்ட்டு இருந்தா வரமாட்டா காளியம்மா. அதனால பரபரப்பா வரணும் நடுவர்களே. உண்மையாவே தமிழ்நாட்டிலே சிறந்த நடுவர் அப்படின்னு உங்களை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சிறந்த நடுவர்னு சொல்ல மாட்டேன், நல்ல நடுவர்னு சொல்லுவேன். ஏன்னா சிறந்தங்கிறக்கும் நல்லங்கிறக்கும் வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. சிறந்த நடுவர்னா நடுவர் பதவியை மட்டும் சிறப்பாக வகிப்பாங்க. ஆனால் நல்ல நடுவர்னா மனசாட்சிப்படி ஒரு தங்கைக்கு அண்ணனாகவும் அம்மாவுக்கு மகனாகவும் மனைவிக்கு கணவனாகவும் எல்லா வகையிலும் நல்லவராக இருப்பவரை மட்டும்தான் நல்லவர்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல நடுவர் நீங்க. ஆமா நடுவர்களே, கொஞ்ச நேரம் வந்து நான் எதுக்கு அங்க வந்து சொல்றேன்? நான் எதை எல்லா நடுவர்களுக்கும் இப்படித்தான் மேடையில சொல்லிட்டு இருக்கிறேன். கொடுக்குற காசுக்கு வஞ்சனை இல்லாமல் நான் பேசிட்டு போயிடுவேன். நான் பாட்டு ஆனால் என்ன எனக்கு இங்கே வந்து இப்போ மன்னார்குடியில் நம்ம நடேசன் முதலியார் தெருவுங்களா, இந்த தெருவில் வந்து எனக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இப்போ நாங்கள் நிறைய பட்டிமன்றம் போயிருக்கோங்க்கா. எல்லா பட்டிமன்றத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்களாட்ட தான் சேர் பிளாஸ்டிக் சேர் போடுவாங்க. என்ன அண்ணன் கொஞ்சம் ஹைட்டாக தெரியணுமேனு ஒரு 2 சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு சேர் போட்டிருக்கீங்க பாருங்க, அட்டா 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 அட்டா. அதில் நீங்கள் போட்டிருக்கிற புதுசாக போட்டிருக்கிற இந்த பட்டு சொக்காய்க்கும் அவர் கடந்துட்டு போகிறாங்க. அவர் வாங்கி கொடுத்தாருன்னா அதோட முடிஞ்சு போச்சு, மறுபடியும் அவரே கூப்பிட்டு இருக்காதீங்க. இப்போ அந்த நீங்க போட்டிருக்கிற அந்த பட்டு சொக்காய்க்கு, நீ உட்கார்ந்துருக்கிற சேருக்கு, இந்த டெக்கரேஷனுக்கு முன்னால் உட்கார்ந்துக்கிற மக்களுக்கு முன்னால உங்களை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுங்களா? உங்களை பார்த்தா இந்த மக்களை முன்னால பார்க்கும்போது அப்படியே அந்த அங்க முன்னால் அங்க வரும் காளியம்மனுக்கு முன்னால தேங்காய் பழத்தட்டு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களை பார்த்தா ஒரு வளைகாப்புக்கு ஒரு பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்ச மாதிரியே இருக்கு நடுவர்களே. நான் சேகத்தை சொல்லி தானே போட சொன்னேன். என்னத்துக்கு? வளகாப்புக்கு என் பொண்டாட்டிக்கு இப்படி நாக்காளி போட்டாங்களே தவிர எனக்கு போடல. சேகத்தை கேட்ட சிவப்பு கலர்ல போடுறேன். ஆமா, சிவப்பு கலர்ல தான் போட்டிருக்காங்க. ஆமா நடுவர்களே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. எத்தனை மாசம் இது? எப்பவுமே வத்தாத ஜீவனதி மாதிரி, அது எப்பவுமே 12 மாசத்துல அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பொண்டாட்டி சமைச்சு போட்டு வீங்கின வயிறே கிடையாது. இது ஊரெல்லாம் இந்த மாதிரி ஊர்ல போட்டவங்களோட சோத்துல வீங்கின வயிறு. அதனால இது அப்படியே தான் இருக்கும். அந்த பாத்து வரும் பாத்து வரும். ஆனா உண்மையிலே நடுவர்களே, எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய நடுவரா இருக்கிற உங்களை கூட இந்த பரபரப்பான நிலைமையில இருக்கிற நாங்க தான் வாழ்த்தணும். ஏதாவது அந்த பக்கம் இருந்து வந்து நடுவர் அவர்களே அந்த ப்ளூ சொல்லுச்சுல உங்களை, அந்த புழு வந்து உங்களை சொல்லுச்சே, நடுவர் அவர்களே நடுவர், நீங்க நடுவுல உட்காராம என்ன ஓரத்துலயே உட்கார்ந்திருக்கீங்க? நடுவுல தான் உட்கார்ந்திருக்கீங்க. கொஞ்சம் கிராஸா உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல, நீங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணுங்க, அந்த பக்கம் பண்ணாதீங்க. இந்த பக்கம் கிராஸ் பண்ணுங்க. இந்த தலையை பாருங்க, கிராஸ் பண்ணுங்க. உங்க முகத்தை பார்த்து தலை சீவிக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பக்கம் திரும்புங்க, அந்த பக்கம் திரும்பாதீங்க. ஆனா உங்களை நாங்க வாழ்த்தணும்னா கூட நடுவர்களே, இந்த பரபரப்பான வாழ்க்கையில எப்படி வாழ்த்தணும் தெரியுங்களா? நீங்க பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், தங்க கட்டி சிங்க குட்டி தருன்னு இங்க கொஞ்சம் பாரு, உன் பேரை சொல்லு பொட்டி தட்டி தினத்தா 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 தினத்தா, நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நான் தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். நடுவர்களே போட்டோம்ல, அந்த பக்கம் இருந்து வந்து பண்பாடு அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்காக 2ஆ பிரிச்சுக்கலாம். பண்பாடுன்னு பேசுறவங்களாம் அந்த காலத்துக்காரரு, நாங்க பரபரப்புன்னு பேசுறவங்களாம் இந்த காலத்துக்காரரு. நாங்க வச்சுக்கிறோம். வச்சுக்கிறதா
வச்சுக்கிறோம்னா எங்கள் ஊர்லலாம் வேற மாதிரி தலைப்பை நாங்கள் இப்படி மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த காலத்துக்காக பேசுகிறோம், அவங்க அந்த காலத்துக்காக பேசிட்டு போனாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் தான் பண்பாட்டை தூக்கி கூட பிடிச்சி நிறுத்தணும், இந்த காலத்தில் எல்லாம் குப்புற போட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல. இவங்க பண்பாடுல ஒரு திரைப்பட பாடல்னு சொல்லிட்டு எத்தனை கண்ணதாசன் செய்தி எத்தனை சொன்னாங்க. கண்ணதாசன் அப்படி இப்படினாங்களே. இது கண்ணதாசன் நூற்றாண்டு விழா, சரி, அதனால கண்ணதாசனை பற்றிய செய்தி சொல்லட்டும் சார். நடுவர்களே, அவங்க அதே கண்ணதாசன் செய்தி எங்களுக்கும் தெரியும். இந்த காலத்துல பரபரப்பான சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்களும் பண்பாட்டை படிச்சவங்க தான். ஏன்னா கவியரசு கண்ணதாசனை பத்தி நெல்லை கண்ணன் ஒரு மேடையில சொன்னாரு. ஐயா பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, கவியரசு கண்ணதாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேரில் ஆனா சந்திக்கவே இல்லை, ஒரு தடவை கவியரசு கண்ணதாசன் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சொன்னது யாரு? நெல்லை கண்ணன் ஐயா. சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சோன்னு நான் கண்ணதாசன் ஐயாட்ட சொன்னேன், நான் மட்டும் பொண்ணா இருந்தா உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். சொல்லிட்டு கண்ணதாசன் ஐயாட்ட சொன்னேன், ஒருவேளை நான் கருப்பா, ஏன்னா நெல்லை கண்ணன் ஐயா கருப்பு, நான் கருப்பாக இருக்கனால உங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு கேட்டோன்னே கண்ணதாசன் ஐயா சொன்னாராம்மா, நான் பெண்களில் நிறம் பார்ப்பதில்லைன்னாராம்மா. நடுவர்களே, அப்படிப்பட்ட மகத்தான கவிஞர் கண்ணதாசன் ஐயா. எண்ணங்களில் நிறம் பார்ப்பதில்லை, வருபவர்களின் எண்ணங்களில் தான் பார்ப்பேன். அப்படிப்பட்ட பெரிய கவிஞர் அவர். அதனால அவரை பற்றி நாங்கள் தப்பா சொல்லல, அவர் சொன்னதா வந்து அத்தனை கவிதைகளை அத்தனை இதையை அந்த காலத்துல சொல்லிட்டு போனாங்களே நடுவர்களே. பண்பாடுள்ள பாட்டு அன்னைக்கு கொடுத்தாங்க. 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா. 16 வயசுல 17 உள்ள எப்படி வந்துச்சு? 160 16 × 12 கணக்கு போடுங்க. நீங்க முதல்ல கணக்குல வீக்கு 10 16 அம்மா கணக்கு கரெக்டா வருதுமா? எங்க எப்படி கணக்கு வரும்? 10ல இருந்து தொடங்கலாம் வந்துரும். 10ல இருந்து தொடங்குங்க. எல்லாம் 2 பால்ய விவாகம் அந்த காலத்துல நான் விவாகரத்தனே வருது. அது இந்த காலத்துல பண்ணி அதே பழக்கம். ஆமா ஆமா 7 உள்ள. இப்ப அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தென்னை மரத்துல கொண்டே ஆணி அடிச்சாங்க, 2க்கு மேல் வேண்டாம்னு. தென்னை மரம் சொன்ன வச்சு கேட்டு 2 காய் தான் காய்ச்சிச்சு. இதுதான் 16 உள்ள பெற்றுடுச்சு. பண்பாடுங்களாம இவங்க பண்பாட்டுல எங்க இருந்தாங்க? இந்த பாட்டை கூட ஒரு வகையில் ஒத்துக்கலாங்க. இன்னொரு பாட்டு இருக்குதுங்க, இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, பிள்ளை 2க்கு மேல் நான் பெற்றதில்லை, நான் ஒரு காதல் சன்னியாசி. என்னது காதல் சன்னியாசியா? பிள்ளை ஆண்களை தொட்டதில்ல, பிள்ளை 2க்கு மேல பெற்றது இல்லையா? இது பண்பாடாமா? இவங்க பண்பாடு சன்னியாசிக்கலாமா இப்ப புள்ள பிறக்குது நடுவுல. அது இப்பதானே, அவங்க காலத்துல எங்கிருந்து கேக்குறேன். அப்புறம் சன்னியாசி எப்படி பிள்ளை வெத்தாருன்னு கேக்குறேன். இந்த பண்பாட்டை நாங்க வளர்த்துறோம்னு சொல்றாங்களே, நாங்க பரபரப்புல கூட பண்பாட்டை வளர்த்துறோங்க. ஆனா நீங்க பண்பாட்டுல இருந்தோன்னு சொல்றாங்க, நீங்க பண்பாட்டை வளர்த்தவே இல்லையே. அதுதான் எங்க வேதனை நடுவர்களே. கல்யாணம் கல்யாணம். ஆனா இந்த மனுஷன் ஒண்ணு பேசிட்டு போனாரு, எனக்கு வருத்தமே அதுதான். இவரு பரபரப்புன்னு வந்து நின்று பரபரப்பு நல்லா இல்லைன்ட்டு போயிட்டாரு. அந்த மணி வந்து நின்று பரபரப்பு நல்லா இல்ல, பண்பாடு நல்லா இருக்குதுன்னு பேசி. இப்ப நான் எப்படிங்க பேசணும்? பரபரப்பா இருக்குன்னு பேச. பரபரப்பா நான் நல்லா தான் கரெக்டா தானே வரேன். ஆமா நடுவர்களே. ஆனா ஏன்னா தெளிவுபடுத்திக்கலாம். நீ பேசுறப்ப 4 பேர் போறாங்க, அதை பத்தி ஒண்ணு பிரச்சனை. ஏங்க 4 பேர் எங்க போறாங்க? எங்க போறாங்க? பண்பாட்டை பேசும்போது 10 பேர் போனாங்க, 5 பேர் திரும்பி வந்ததுல தான் 4 பேர் உட்கார்ந்துக்கறாங்க, ஒருத்தர் போனாங்க. ஆமா, பரபரப்புக்கு எல்லாமே பரபரப்பா போவாங்க வருவாங்க உட்கார்ந்துருவாங்க நடுவர்களே. பண்பாட்டுல தான் போயிருவாங்க. ஆனா உண்மையிலே நடுவர்களே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, எனக்கு மனசு குளிர்ந்து போச்சு நடுவர்களே. நீங்க அந்த காருக்கு அங்க ரூம் கதவை பூட்டிட்டாரு, காருக்கு பின்னால போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன் அப்படி சொன்னீங்களே, வெளிச்சம் இல்லாதனால பவுடர் பட்டது ஏதாவது இப்படி சொன்னீங்களே, நீங்க வெளிச்சத்தில் நின்னாலே தெரியாது இல்ல நம்ம கலர் அப்படி. ஆனா இதெல்லாம் எடுக்காதானே, அதை அப்படியே பதிவு பண்ணீங்கன்னா அன்னைக்கு அனுப்பலாம். அன்னி தான் என்கிட்ட சொல்ல சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு 500 ரூபாய் ஜிபே பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த வேலை வேற நடக்குது. ஆமா, ஏன்னா அவரு அண்ணி நினைக்கிறாங்க கருவாப்பையா டே கருவாயா அப்படின்னு அண்ணி அப்படி நினைக்கிறாங்க கூப்பிடலான்னு. ஆனால் கூப்பிட்டா எங்கேயாவது முதுகில் டின்னு கட்டிட்டா என்ன பண்ணுறது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதனால் என்கிட்ட சொன்னாங்க, சத்யா நான் சொல்லித்தரேன், நீ சொல்லு, நான் உனக்கு 500 ரூபாய் ஜிபே பண்ணுறேன். ஜிபே வந்துருச்சு இப்போ. அதனால தான் இந்த பரவாயில்ல சம்பளத்தில் 500 குறைச்சிடும். எதுக்கு 500 ரூபாய் குறைக்கணும்? பேசின சம்பளம் பேசினபடி கொடுத்தா அடுத்த மேடையில் சொல்ல மாட்டேன், அப்புறம் அடுத்த மேடையிலும் இது தொடரும். அதனால் நடுவர்களே, இப்போ நாங்கள் இந்த பரபரப்பான சொல்லி கல்யாணம் பேசினாங்கல்ல, நாங்களாம் அன்னைக்கு இப்போ எனக்கே எடுத்துக்குங்களேன், எனக்கே கல்யாணமாகி இப்போ 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம் தான் ஆச்சு. 5 வருஷம் தான் ஆச்சு. நம்பணும். கல்யாணமாயி உண்மையாங்க, கோயம்புத்தூர்ல நான் போய் சொல்ல மாட்டேன். உன் பேர பிள்ளைக்கு எத்தனை வயசு? சிரிக்காதீங்கண்ணா, அப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படியெல்லாம் சிரிக்காதீங்க. நீங்கள் பாருங்க, உண்மையை பேசணும், பொய்யெல்லாம் பேசக்கூடாது. இங்கே பாருங்க அக்கா, உண்மை சொல்கிறேங்க்கா, கோயம்புத்தூர் பிள்ளைங்கக்கா, நான் பொய் பேசுந்தா சரித்திரமே கிடையாதுக்கா. எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் தான் ஆச்சுங்க்கா. என் பேரனுக்கு தான் 20 வயசு. உண்மை சொல்லிட்டோம்ல, 20 வயசு பேரனுக்கிற பாட்டி கூட பியூட்டியா மேடையில் நிக்கிறானா, பரபரப்பு வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். தட்டுங்க கைய. பண்பாட்டு வாழ்க்கை என்னங்க நல்லா இருக்குதாங்க? காடு வாங்குது, வீடு உட்காந்துக்கிறாங்க பாருங்க. 9 to 5. என்ன 9 to 5? கூல்
எவ்வளவு சூப்பரா இருக்கிறோம் நாங்க. எங்க உண்மையாவே பையனுக்கு 20 வயசு ஆச்சுங்க. விஐடி காலேஜ்ல சென்னையில படிக்கிறான். ஆனா அந்த 20 வயசு பேரனுக்கு கூட தெரியாம நாங்க மெயின்டைன் பண்றோம்னா எங்க மேக்கப். ஆனா காலையில வரும்போது கூட எங்க மாமியா மருமக சண்டை சொன்னாங்கல்லங்க. சத்தியமா சொல்றேங்க, எங்க வீட்டுல நான் புத்திசாலித்தனம் பரபரப்பா எப்படி சுத்துவேன் தெரியுங்களா? நிகழ்ச்சிக்கு பிறகு பரபரப்பா கிளம்பிட்டு போய் எங்க மாமியா நீ திட்டும், கண்டுபடி திட்டுங்க. எந்திரிக்கிறா, காலையில எந்திரிக்கிறா, மேக்கப்பை போடுறா, பேக் எடுக்கிறா, கிளம்பிடுறா, நைட் ஆனா வர்றா, திரும்பி போறா, என்ன பண்றான்னு தெரியல, ஏது எப்படின்னு எப்படி திட்டுதுங்க. ஆனா நான் ஒரு சொட்டு கண்ணீர் என் முகத்துல வராதுன்னு அழுக மாட்டேன். ஏன் அழுக மாட்டேன்? அழுதா மேக்கப் கலைஞ்சிரும். அழுக மாட்டேங்க்கா, அழுகாமையே பாப்பனுங்க. எங்க மாமியார் இப்படி திட்டிட்டு இருந்தது. ஒரு நாள் நான் பண்ணேன், இது பின்னால பண்பாடு நல்லா சுத்தின இது வேலையாகாது, இதுக்கு பரபரப்பா ஒரு அறிக்கை விடுவோம்னு எங்க மாமியாருக்கு ஒரு அறிக்கை விட்டேன். நீங்க அறிக்கை விட்டேன் நான் எங்க மாமியாருக்கு. இங்க பாருங்க, எந்த மேடைக்கு போனாலும் சரி, ஒரு ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு 250 ரூபான்னு சொன்னேன். கிளவி அப்படின்ட்டு உட்காந்துருச்சுங்க. 250 ரூபாய் நினைச்சு நான் 4 நாள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் மெயின் கேட்ல கை வைக்கிறேன். மேலே மொட்டை மாடியிலேருந்து சத்தம் கேட்குது, கேட்டு திறந்துதான் கிடக்குது, உள்ளவா அப்படின்னு. இந்த கிளவி 1000 ரூபா நினைச்சு முடிச்சுக்கிட்டே கொண்டிருக்குதுங்க. நான் கேட்டை திறந்து போய் நிலவாசப்படி திறந்து உள்ளே போனோம் பாருங்க. மாமியார் என்ன நினைச்சு தெரியுங்களா? மேலேருந்து இந்த 1000 ரூபா நினச்சிட்டே வந்திருக்குது. வந்து 3வது படிக்கட்டில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக 5வது படிக்கட்டில் கால் வச்சிருச்சுக்கா. அவ்வளோதாங்க, கட 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 கடன்னு உருண்டு வருது. ஆமா, நம்ம குலதெய்வம் நம்ம முருகன் இருக்கிறாரு. நான் முருகனை நினைச்சு நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனை வளர்த்தி வாலிபம் பண்ணி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது. இந்த அம்மா உருண்டு வரும்போது நம்ம பார்த்துட்டு நிக்கலாமா? அது பொம்பளைக்கு ஒரு அழகு இல்லையேன்னு சொல்லி மாமியார் உருண்டு வருதுங்க. எங்க படிக்கட்டு வேற 25 படிக்கட்டுங்க. அது மேலேயே 5வது படிக்கட்டுல கால் வச்சிருச்சு. 20 படிக்கட்டு கட 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 கடன்னு வருதுங்க. நான் கீழன்ட்டு அரகரா 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 அரகரான்னு பாருங்க, கட கடன்னு உருண்டு வந்து என் கால் விழுந்துருச்சுங்க. ஏங்க 1000 ரூபா அப்பவும் அது 1000 வந்தேன். கால் விழுந்து நான் அல்லாக்கு தூக்கி மல்லாக்கு போட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய், டாக்டர் செக் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு. டாக்டர் என்ன நீ இங்கே அப்படின்னு என்னை இங்கே இருக்க வச்சுட்டு மாமியார் கூட்டிட்டு உள்ள போயிட்டாருங்க. டாக்டர் செக் பண்றாங்க. சரி உள்ள போனாருங்க. போன மனுஷன் போன 5 செகண்ட்ஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டாருங்க இந்த பக்கம். அவ்வளவுதான் முடியும். அவ்வளவுதான் 5 செகண்ட்ல திரும்பி வந்து எதிர்பார்க்கல வந்துட்டாருங்க. வந்தவர் என்னை பார்த்து சத்யா அப்படின்னாரு. எப்படி சத்யா அப்படின்னாரு? ஓ, இது இந்த பெரம்பலூர் கூட்டத்தில் ஒருத்தன் உட்காந்து செய்வாங்க. அவன் இதுங்க நரம்பு தளர்ச்சிங்க அவனுக்கு. டாக்டர் இவர் நல்லவருங்க, அவர் நரம்பு டாக்டர். இவர் என்னை பார்த்தோன்னே சத்யா அப்படின்னாரு. இப்போ எனக்கு நான் பண்பாடு உள்ள பொண்ணு, வேம்பு கூடவே சுத்திட்டு இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஆளு? நான் என்ன வேணும் இந்த ஆள் அப்படின்னு நம்ம போறதான்ட்டு நான் அந்த ஆளை பார்த்து டாக்டர் அப்படின்னேன். எப்படின்னா நான் அப்படின்னேன். ஆனா 2 பேருக்குமே இல்லைங்கண்ணா உண்மையாவே நான் இப்படின்னா அவரு டாக்டர் என்ன பண்ண குடு 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 குடுன்னு என்கிட்ட ஒடியாண்டாரு. நான் போகல, டாக்டர் ஒடியாந்தாரு. ஒடியாந்து சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், முதல்ல நீங்க தானே கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னேன். ஒன்றும் இல்லை, உங்கள் மாமியாருக்கு சிறுநாக்கு வளர்ந்துருக்குது, ஒரு 5000 ரூபா கூட கட் பண்ணிடுறேன்னாரு. நான் சொன்னேன், பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கிறேன், வீடு சந்தோஷமா இருக்கணும். அது எப்படிமா மாடிப்படியில் விழுந்த மாமியாருக்கு சிறுநாக்கு வளருது? அதுதான் 5 செகண்ட்ல போய் செக் பண்ணிட்டு 1000 சொன்னதுனால வந்தோடனே சொன்னேன். நான் சொன்னேன் 5000 என்னங்க 50000 தரேன், வெளியே தான் ஒரு நாக்கையும் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ எங்கள் மாமியார் செவுத்துல சாஞ்சு கட்டு பேங்குது. நான் பாய் 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 பாயின்ட்டு வந்துட்டே இருக்கிறேங்க. பரபரப்பான சூழ்நிலையில பக்குவமாக குடும்பம் நடத்த தெரியணும். தட்டி விடுங்க கையை. இந்த மாதிரி பிள்ளைகளை போய் நாங்கள் பண்பாடுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் குடும்பம் நடத்த முடியுமா? வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும்ல. இப்போ அந்த காலம் அது பண்பாடுன்னு பேசினாங்களே, இவங்க தான் குழந்தை உருவானோன்னு அந்த பாட்டி ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த பாட்டி ஆனால் தேடிட்டு இருக்கிறவங்க கிடைக்க மாட்டேங்குதுங்க. பாட்டி என்ன பண்ணு தெரியுங்களா? நாடி நானும் ஒரு கிளவியை யோசிச்சுட்டே இருக்கேன். எந்த கிளவி? எங்க மாமியா. எனக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளார வரப்போ பக்கத்தில் ஒரு கிளவி வந்துச்சு. அந்த கிளவி தான் ஒன்று கிடக்கவளதான் சொல்லி கொடுத்து என் லைஃபையே காலி பண்ணது. இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு அந்த கிளவி என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டிக்கிட்ட? போன உடனே உன் புருஷன்ட்ட 3 சத்தியம் வாங்கிடி நிற்கான். என்னென்ன? குடிக்கக்கூடாது, சரி, சீட்டு விளையாடக்கூடாது, அதெல்லாம் செஞ்சிடலாம், அங்கங்க போகக்கூடாது, அது முடியாது, அவங்கவுங்கள பார்க்கக்கூடாது, 3 சத்தியத்தை வாங்கு, அப்போதான் உன் வாழ்க்கை ஸ்ட்ராங்கு நிற்கான். இவன் உடனே என் பொண்டாட்டி ரொம்ப விவரமாக கேட்டிருக்கா. சரி பாட்டி, இந்த 3 சத்தியத்தை வாங்குன்னு சொல்கிறீங்களே, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உங்கள் புருஷன்ட்ட வாங்கினீங்களான்னு இருக்கா. அதுக்கு என் பொண்டாட்டிக்கு யோசனை சொன்ன கிளவி சொல்லியிருக்கு, நான் எங்கடி சத்தியம் கேட்டதான் தெரியும், அன்னைக்கு ஓடினவன் இன்னமும் வரலன்னா. எப்படி இருப்பான் இந்த கிழவியை தான் இப்ப தேடிட்டு? அந்த கிழவி தான் பண்பாட்டு கிழவி. ஆனா பரபரப்பு இருக்கிறவங்க தான் உங்க மனைவி. அதனால இன்னைக்கு அந்த சத்தியத்தை வாங்காதனால வாழ்க்கை நல்லா இருக்குது நடுவர்களே. அதனால வெளியில சுத்திட்டு இருக்கேன். அதனாலதான் வெளியே சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே நடுவர்களே, இந்த கல்யாண வாழ்க்கையில அவங்க சொன்னாங்களே, அது காதலிக்கிற வாழ்க்கையில அவங்க பாடினாங்களாமா. எந்த கலைஞனும் அவளை சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். போதும்
ரெண்டு. ஆனா நாங்க காதல் அந்த வரியை நல்லா கவனிக்கணும். நீங்க கவனிச்சுட்டே இருங்க. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான். ஆமா, அதாவது சிலை வடிக்க தெரியாத கலைஞன் கூட அவளை பார்த்தால் சிலை வடிப்பான். ஆமா. எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அவன் பாட்டே எழுத தெரியாத புலவனா இருந்தாலும் இவளை பார்த்தா பாட்டில் வைப்பான். ஏங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு பெரிய ஆற்றல். நடுவர்களே பார்த்ததிலே இருங்க அவள் ஒருத்தியை தான். ஆமா, ஒருத்தியவே பார்த்துக்கிட்டு தெரியுங்க. ஆனா உண்மையிலே நடுவர்களே என் புருஷனுக்கு சத்தியம் உண்மை சொல்றேன். சரி, உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் இல்ல, அது முடிஞ்சிருச்சு. நடந்த கதையெல்லாம் உண்மை கதை நடுவர்களே. என் புருஷன் பேர் பழனிசாமின்னு வேற யாருக்கிட்டையுமே நான் போய் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் சொன்னது இல்ல. என் புருஷன் பேர் பழனிசாமி. யார்கிட்ட தான் சொன்னாங்க நானு என் புருஷன் பேர் பழனிசாமி. பாட்டிமா நீங்க சொல்லுங்க. சொன்னீங்களா? சொல்லவே மாட்டாங்க யாருக்கிட்டையும். பேர் பழனிசாமின்னு நீ யார்கிட்டயும் சொல்லவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? பழனிசாமிங்கிற பேரே சொல்ல முடியல. யாங்க முருகன் பேருங்க. இல்ல பக்கத்துல உள்ளவங்க கை தட்டினது. வீட்டுல வந்து ஜூம் பண்ணி மூச்சுக்கு முன்னால பேசுவேன், ஜாக்கிரதை. பட்டை மட்டும் பெருசா போட்டுக்கிட்டு ஆளப்பர் பழனிசாமி வேண்டாங்கிறாரு. ஆனா உண்மையாங்க பழனிசாமி நான் பேர் யாரு என் புருஷன் பேர் சொன்னதே இல்லை யாருக்கிட்டையுமே. ஏன் தெரியுங்களா? என்ன கல்யாணம் பண்ற வரைக்கும் வெறும் பழனிசாமி. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் கவிஞர் பழனிசாமி. கவிஞர் பழனிசாமி. பரபரப்பான வாழ்க்கை இல்லையா நாங்க வாழ்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில 20 வயசு பேரனுக்குறானா எப்படி வர்ணிக்கணும்? அந்த காலத்துல காதலிய வர்ணிக்கு யாரோ ஒரு புலவனையும் யாரோ ஒரு கவிஞனையும் கூப்பிட்டான். ஆனா இந்த காலத்துல கணவன் மனைவியை பார்த்து வர்ணிச்சாங்க. எப்படி வர்ணிச்சாங்க? மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவ உதவி செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு, கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசல் பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வயழகு செஞ்சதெல்லாம் மைகையாத்து மண்ணுங்க, பல்லழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க, நெத்திக்கு மண்ணெடுக்க சுத்தி சுத்தி வந்தேங்க, நெத்திக்கு மண்ணெடுக்க சுத்தி சுத்தி வந்தேங்க, நிலாவில் மண்ணெடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தானே தந்தானே தந்தானே என்னோட மயிலே, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல உண்மை, தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தானே தந்தானே தந்தானே என்னோட மயிலே. தான் நடுவர்களே, இப்போ அந்த காலத்துல இவங்க பண்பாட்டு வாழ்க்கை வாழ்ந்தவங்க பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே பாட்டி ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. ஒரு மருத்துவ வச்சு ஊருக்குள்ளேயே தெரியும், இதுக்குன்னே தெரியும். ஒரு அப்படி வெத்தலையுமே நல்லெண்ணையும் வாங்கி கொடுத்தா போதும், வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே அப்படி குழப்பத்துண்டு ஓடிட்டு போயிடும். அது அங்கிருந்து வந்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொல்லும், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிடுங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஆமாம், அதுதான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அது வந்து சொல்லிடும். அது வந்து சொல்லிடுச்சா அது பெண் குழந்தைனா கருவில் இருக்கும்போதே எருக்கலாம்பால் வச்சு அந்த கருவிலையே பெண் குழந்தையை கொன்னவங்க தான் அந்த பண்பாடுன்னு பேசுகிறவங்க. ஆனால் நடுவர்களே, இன்னைக்கு பெண் குழந்தைகள் பிறந்தா நாங்க பாராட்டுறோமே, சிங்கப்பெண்ணே பாராட்டுறோமா இல்லையா நடுவர்களே? சிங்கப்பெண் மாதிரி இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது ஒரு ஆளுன்னா, வீட்டில் நாங்கள் பரபரப்பாக வாழ்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கை பரபரப்பாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குதுங்களே. பண்பாட்டை எந்த காலத்துலையும் நாங்கள் விட்டு கொடுக்கல. பெருமை பீத்தக்கலையம் பேசுறது பூரா இந்த பண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்க. சொல்லுவாங்க பாருங்க, எங்கள் காலத்தில் ஒரு ஏக்கரா 100 ரூபா. எத்தனை ஏக்கரா வாங்கி வச்ச? ஒன்றும் வாங்கலை. எங்கள் காலத்தில் பவுனு 200 ரூபா. எத்தனை பவுன் வாங்கினீங்க? ஒன்றும் வாங்கலை. பெருமை பேசிட்டு தெரியுறதுக்கா. ஆனால் எங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் காலையில் இருந்துச்சு நீங்கள் என்னமோ சொன்னீங்க, ஸ்டேட்டஸ் போடணும். ஸ்டேட்டஸ் போடுறதுல இருக்கிற ஒரு சிக்கலான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நூடுல்ஸ் இருக்கிற சிக்கல் கூட எடுத்துடலாம். ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காணாமா? பாருங்க, அந்த பாப்பா இப்படிங்குது. ஸ்டேட்டஸ் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? காலையில் தேடி எடுத்து முருகனை வச்சு போடுறதா, அபிராமி வச்சு போடுறதா, இல்லை அம்மனை வச்சு போடுறதா, இல்லை நம்ம அம்மாவை வச்சு போடுறதா, அண்ணன் தம்பி வச்சு போடுறதா, இல்லை சோகமாக போட்டோம்னா 50 மெசேஜ் திரும்பி வரும். என்னாச்சுடி, ஏடி இப்படி போட்டிருக்க, ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லி நான் பார்த்து
இப்படி வந்து தற்கொலை வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க நடுவர்களே. அப்படி ஸ்டேட்டஸ் போடுறக்கே காலையில் எந்திரிச்சு வாச தொளிச்சு வாசக்கூட்டி வாச தொளிச்சு கோலம் போடுறதுல ஆரம்பிக்கிற எங்கள் பரபரப்பு நைட்டு 11 மணிக்கு பாத்திரம் கழுவி சமையல் கூடத்தை மூடி வச்சுட்டு போய் படுக்கிற வரைக்கும் தொடருதுன்னா அப்போ கூட வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வாழ்க்கை நல்லா தானே இருக்கு நடுவர்களே. அந்த காலத்தில் நீங்கள் என்ன நீங்கள் கஞ்சி வச்சு கொடுத்தேன்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்குமே எங்கள் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைனா எல்லாத்துக்கும் கஞ்சி வச்சு கொடுத்தீங்க. அதே பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹோட்டலில் போய் எல்லாம் வாங்கி தின்னாங்கன்னு சொல்கிறாங்களே நடுவர்களே. இந்த ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றதும் கூட எங்கள் ஆண்களோட பெருந்தன்மையை அங்கே பார்க்கணும். ஏன் தெரியுங்களா? ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க. நாளைக்கு பொண்டாட்டி உடம்பு நல்லாயி வர வரைக்கும் நாம தடனா இருக்கணுமேனு தான் அவங்க போய் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. என்ன தியாகம்! பின்ன அதை கஞ்சி கூட வைக்க தெரியாமல் நம்ம இருக்கோம். கஞ்சி கூட வைக்க தெரியாமல் நம்ம ஏதாவது ஒரு ஏனோ மானோன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லாம படுத்துட்டோம்னா நம்ம பொண்டாட்டி யார் பார்ப்பாங்க? திருப்பி யார் பொண்டாட்டி பார்க்கறது? யார் பொண்டாட்டி இன்னைக்கு பார்க்க வேண்டாம், அவங்க பொண்டாட்டி பார்த்தா போதும். இல்லை, அதனால தான் அவங்க போய் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா புருஷனுக்கெல்லாம் நிஜமா நடுவர்களே பழனிசாமி கவிஞர் பழனிசாமி சரி கவிஞர் கவிஞர் பழனிசாமிக்கெல்லாம் சாப்பாடு செய்ய தெரியாதுங்க. நான் வந்த பக்கமெல்லாம் இப்போ சேகரன் வீட்டில் சூப்பராக சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மதியம் காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, சூப்பராக சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டு நான் மதியான சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. கீழே போய் நீயே சாப்பிட்டேன்? இல்ல, அண்ணன் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. அப்படியா? அதெல்லாம் கரெக்டா இருப்பேன். அடுத்த வந்து வாங்கி கொடுக்கணும்ல. நான் என்ன பண்ணேன், இப்படி நல்லா போன பக்கம்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா குண்டா குஷ்குன்னு ஆயிட்டேங்க்கா. மாமா வந்து ஏதோ எங்க கடையில் போய் சாப்பிட்றான்னு தெரியல. இந்த மைக் ஸ்டாண்ட் மாதிரி இங்க பாருங்க, இந்த காப்பர் வயர் மாதிரியே இருக்கிறாங்க ஒல்லியா. எம்புருஷன் கையிடுங்க தொடக்கூடாது. இதே மாதிரி இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்காருங்க. அதனால நான் என்ன சொன்னேன் மாமாட்ட, மாமா இந்த வேம்பும் இந்த கோபாலன் உங்களவே பார்த்துட்டு தெரியுறாங்க, ஃபோன் பண்ணி பேசுறாங்க. கடைசியில் ஜோடி சரியில்லை, அவ குண்டா இருக்கிற நீ ஒல்லியா இருக்கிற, ஏதாவது பண்ணிக்கலாம்னு டைவர்ஸ் பண்ணி விட்டுருன்னு சொல்லி ஏதாவது கிளப்பி விட்டுருவாங்க போகும்போது. அதனால நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க மாமான்னு. அவர் சொன்னார் எனக்கு தான் சமைக்க தெரியாது அப்படின்னாரு. சரி மாமா, நீங்கள் நல்ல ஹோட்டலாக வாங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஆகாவளி ஹோட்டலில் சாப்பிட்டு இப்படி உடம்புக்கு எடுத்து வச்சுக்கிறீங்க, சமைத்து பாருன்னு புக்கு தரேன், நீங்கள் படித்து பார்த்தா ஏதாவது கற்றுக்குங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டுங்க பட்டிமன்றம். ஒரு 4 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வரேன். இவர் அப்போ தான் அமெரிக்கா அதிபர் ஒபாமா மட்டும் அப்படி படிச்சுட்டு படுத்துருந்தார். நான் பார்த்தேன், அடடா நம்ம புருஷன் என் புருஷன் இல்லை, அதிலெல்லாம் பங்கு போடக்கூடாதுல்ல, அதனால் என் புருஷன் புருஷனை பங்கு போடுற அளவுக்கு நான் கேவலம் கிடையாது. இல்லை நான் பாட்டுக்கு நம்ம புருஷன் நம்ம புருஷன் கூட்டத்தில் 2 பேரும் எந்திரிச்சு என்ன பண்ணுறது, அதனால வேண்டாம்னு சொல்லி நான் என் புருஷன். நான் என்ன பண்ணேன், இவர் படிச்சுட்டு இருந்தாலும் போய் என்ன மாமா கற்றுக்கிட்டீங்கன்னு உப்புமா செஞ்சு பழகிருக்கேன்டினாரு. சரி மாமா நீங்கள் போய் உப்புமா செய்யுங்க, 4 நாள் துணி துவைச்சிட்டு வரேன்னு போய் 4 நாள் துணிங்க 2 மணி நேரம் துவைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. கிச்சனுக்குள்ளே போன மனுஷன் வெளியவே காணுங்கக்கா. எனக்கு ரொம்ப கோவங்க. பாட்டி சிரிக்கிறாங்க, சகுப்பு சில கட்டிட்டு சிரிக்கிறாங்க. பாட்டிக்கு என்னோட பாடு என்ன தெரியும், நான் போனேன், நான் தான் பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கிறேன்ல, முதுகு பின்னால் போய் ரையின்னு ஒன்று விட்டேன். ஏமாம்மா எதுக்கு வந்து இங்கே வந்து கிச்சனுக்குள்ள 2 மணி நேரம் வச்சு உட்காந்துருக்கிறேன். ஒரு உப்புமாக்கு எத்தனை நேரம் ஆகும்? சுடுதண்ணி வச்சுட்டு வெங்காயம் மிளகா அரைஞ்சு 10 நிமிஷம், அதே வெங்காயம் மிளகா அரைஞ்சு பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரவை போட்டோம்னா 20 நிமிஷம். இதுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் வெளியே காணும். வீட்டில் 20 நிமிஷம் உப்புமாவா? ஆமாங்க. என் முண்டாட்டி 7 நிமிஷம் தான் குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் வைக்கிறீங்க, நாங்கள் வடசட்டியில் தாளிப்போம், வடசட்டியில் தாளிக்கிறோம். அதனால 20 நிமிஷம் ஆகுங்க. நான் வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னு உள்ளே போய் பார்க்குறேன். இவர் எந்த ஊர்ல குக்கரை பத்தி பேசுறோமோ இல்லையா, மன்னார்குடியில குக்கரை பத்தி பேசியாகணும். ஏன்னா மன்னார்குடியில தான் குக்கர் விசில் அடிச்சிருக்கு. ஆமா, விசில் அடிச்சிருக்கு. அதனால தான் நான் அந்த குக்கருக்கு வராமையே இருந்தேன். ஆனா நடுவர் அவர்களே, இவர் என்ன பண்றாருன்னு போய் பார்க்குறேன், கிச்சன்ல போய் அந்த சிலிண்டரை கட்டி பிடிச்சி உட்காந்துருக்காருங்க. ஐயோ, யோசிச்சு பாருங்க. சிலிண்டர் அது சிவப்பா இருக்குல்ல, சிலிண்டர் சிவப்பா இருக்கு, நாங்க இருப்பதான் இருக்கேன். அதான் அது சிலிண்டர் எதுக்கு கட்டி பிடிக்கும்? எனக்கு கோவம் வருமா வராதா? வரும். நான் பரபரப்பான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். போய் முதுகு மேல ரையின்னு ஒன்று விட்டேன். நான் தான் வந்துட்டு 4 நாள் கழிச்சு எதுக்கு அந்த சிலிண்டர் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்கிறீங்கன்னு பட்டு நின்றுச்சார். நீ தானே புக் வாங்கி கொடுத்த படி அப்படின்னாரு. புக் எடுத்து படிச்சு பார்த்தாங்க, புக்கில் போட்டிருந்தது உப்புமா செய்தவன் சிலிண்டரை அணைக்கவும். இது சிலிண்டரை ஆஃப் பண்ண சொல்லி போட்டுருக்குதுங்க. சிலிண்டரை அணைக்கவும். இந்த பக்கி போய் சிலிண்டரை கட்டி பிடிச்சி உட்காந்துருக்குதுங்க. முந்தா நாள் கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன். இனி கட்டி போடு வெந்துதிரி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஷாக் அடிக்கும், அவரும் ஷாக் அடிச்ச மாதிரியே இருப்பார் நடுவர்களே. அதனால வாங்கி கொடுத்துட்டு வேண்டாம். இருந்தாலும் நாங்கள் இந்த பரபரப்பான வாழ்க்கையில புருஷனை விட்டு கொடுக்கலீங்களே. பரபரப்பான வாழ்க்கையிலையும் நல்லா வாழ்றதாங்க வாழ்க்கை நடுவர்களே. ஏன்னா இவங்க சொன்னாங்க, சம்பாதிக்கிறதுல பரபரப்பு இருக்கலாம், குழந்தை பெத்துக்கிறதுல பரபரப்பு இருக்கலாம், ஆனால் குழந்தை பெத்துக்கிறதுல பரபரப்பு இருக்கலாம்னு சொன்ன இவங்க தான் நடுவர்களே. அந்த காலத்தில் பண்பாட்டு காலத்தில் குழந்தை இல்லைன்னா மலடிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அடுத்த திருமணம் பண்ணி வச்சாங்க கணவனுக்கு. ஏன் கணவன் மலடா இருக்க மாட்டானா? அதை சரி பண்ண மாட்டாங்க.
பையனுக்கு குறையா பொண்ணுக்கு குறையான்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. பேர் குழந்தை இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு தான் குறை அப்படின்னு சொல்லி பொண்ணை தள்ளி வச்சுட்டு, இதை விட கொடுமை என்னன்னா பொண்ணு 10வது இல்லைன்னா 8வது பாஸ் பண்ணியிருப்பா, தங்கச்சியவே பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சது அவங்க. ஆனால் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் கூட நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும், நம்மளோட ரத்தம் உருவாகணும்னு டெஸ்ட் டியூப் பேபின்னு போய் இன்னைக்கு எந்த அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் யாரும் மலடன் மலடி என்ற பட்டத்தோடு இருக்க வேண்டாம், குழந்தை செல்வத்தோடு குற்றங்குறை இல்லாமல் வாழுங்கள் என்று வாழ்த்தி அனுப்புவது இந்த பரபரப்பான வாழ்க்கை தான் நடுவர்களே. ஊருக்கு ஊர் ஃபெர்டிலைசேஷன். ஆமா நடுவர்களே, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில சில உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாரும் மாறும்போது உடம்புக்குள்ள குறைகள் வருது. அந்த குறைகள் ஆணுக்கா பெண்ணுக்கா என்று அந்த வைத்தியத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வைத்தியத்தின் மூலம் நிவர்த்தி காண முடியும் என்று கண்டுபிடித்தது இந்த பரபரப்பான வாழ்க்கை தானே. நீங்க என்ன பண்ணீங்க? நிறைவா சொல்ற நடுவர்களே, நீங்க பண்பாட்டு வாழ்க்கையில ஒரு மனிதன் இறந்துட்டா கூட கொண்டு போய் மண்ணில் ஓட்டு பதிச்சிட்டு வந்துட்டீங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா எங்க பரபரப்பான வாழ்க்கையிலும் கூட ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று தெரிந்தால் அவனது உறுப்புகளை தானம் கொடுத்து இன்றும் மனிதர்கள் மத்தியில் வாழக்கூடிய மனிதனாக உலாவ விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எங்களது பரபரப்பான வாழ்க்கை தானே. இறந்து போன ஒரு மனிதர்களே குளோனிங்ல கொண்டு வர நடுவர்களே நாங்க. அப்படி இருக்கும்போது எங்க பரபரப்பான வாழ்க்கை எப்படி உங்களுக்கு தப்பா தெரியுங்கிறத எங்க கேள்வி. ஆனா ஒரு இப்போ கொரோனா காலம் முடிஞ்சு போச்சு நடுவர்களே, நம்ம எல்லாம் ஒன்றா கூடி இருக்கிறோம். ஆனால் கொரோனா காலத்தில் நம்ம பட்டிமன்றம் கூட பேச முடியல. சில பேர்த்துக்கு ஆன்லைனில் இருந்தது, நம்மளை கூப்பிடல, அவ்வளோதான். நீங்கள் உங்களை கூப்பிட்டாங்களா? நான் ஆன்லைனில் நிறையா பேசுகிறேன். அப்போ எங்களெல்லாம் கூப்பிடல. நான் ஏன் கூப்பிடுறேன்? அப்போ அந்த காசெல்லாம் நான் பேசுறது எனக்கே கேட்காது சார். வாழ்க்கையிலேயே பெரிய கொடுமை எது தெரியுமா? இந்த ஆன்லைனில் பட்டிமன்றம் பேசுறது தான். அதான் ஏன் நம்ம பாட்டு பேசிக்கிட்டு இருப்போம், எவன் கேட்குறான் ஏது கேட்குறான் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் முடிச்ச பிறகு கீழே பார்த்தா கமெண்ட்டில் போட்டிருப்பான், நான் தூங்கி 4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் உண்மை இன்னமும் இதில் என்ன தெரியுமா, இன்னமும் பல சோம்பேறி ஆன்லைனில் தான் பட்டிமன்றம் பேசுது. ஆமாம். ஆனால் அந்த ஆன்லைன் பட்டிமன்றத்தில் கூட என்னையெல்லாம் கூப்பிடலிங்க. என்னை கூப்பிடல, பேச தெரியாதுன்னு விட்டுட்டாங்களா இல்லை இந்த மூஞ்சியெல்லாம் டிவியில் காமிக்கணும்னு விட்டுட்டாங்களான்னு தெரியல. டிவியில் இல்லைம்மா, டிவியில் தெரிஞ்சா கூட ஆஃப் பண்ணிடலாம். இது செல்போன்ல வருது. அப்படியா? அதனால இதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாதுன்னு உன்னை கூப்பிடல. சீச்சி, என்னை கூப்பிடல, நாங்கள் உங்களையும் சொல்லிட்டேன். ஆனால் நடுவர்களே என்னை கூப்பிடலையே என்னன்னு தெரியல. ஆனால் நான் விவரமாக என்ன பண்ணினேன், நீங்கள் இந்த மாதிரி பொது மேடையில் கூப்பிடுவீங்கன்னு வாயில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொப்பளிச்சாலும் துருப்பிடிச்சு போயிடக்கூடாதுல்ல, கொப்பளிச்சு வச்சு பத்திரமா வாயை வச்சுருந்தேன் நான். ஆமாம். ஆனால் என்ன எங்கள் பெண்களுக்கு ஒரு பெருமை தெரியுங்களா? இந்த பண்பாட்டு காலத்துலையும் சரி பரபரப்பு காலத்துலையும் சரி, நம்ம எங்கள் புருஷன் அவர் வாத்தியாராக இருந்தால் எங்களுக்கு பேர் வாத்தியாரம்மா, அவர் டாக்டராக இருந்தால் எங்களுக்கு பேர் டாக்டரம்மா, அவர் என்ன வேலை செய்கிறாரோ அதை வச்சு தான் எங்களுக்கு பேர் கொடுப்பாங்க. அது மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட வரேன்னா மிலிட்ரியில் வேலை செய்கிறாரோ அதனால் அந்த அக்காவுக்கு பேர் மிலிட்ரிக்காரம்மா. அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, இங்கே பாரு கொரோனாவில் உனக்கு தான் பட்டிமன்றம் இல்லை, வீட்லேயே தான் நடக்கிறேன், என்கிட்ட வந்து சித்த நேரம் பேசினுச்சு. நான் சொன்னேன், அக்கா பேசினா காசு தருவியானே, ஏன் வாங்கி பழக்கமாயிடுச்சு, காசு தருவியானே, எல்லாம் தரேன் பேசு அப்படின்ச்சு. நானும் இந்த அக்காட்ட 10 நிமிஷம் பேசுறதுக்குங்க எல்லாம் தயார் பண்ணி போய் அந்த அக்காட்ட போய் நைட்டு ஒரு 7 மணிக்கு உட்காந்துட்டு அப்படின்னு இருமுனே இந்த அக்காவுக்கு செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வருதுங்க. மெசேஜ் வந்தோடனே எடுத்தது பார்த்தது, போது நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு நான் ஆஃப் பண்ணிடுச்சுங்க. எனக்கு கோவம். ஆனால் 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரமாக உட்காந்து எழுதிட்டு கிடந்து இந்த அக்கா ஒரு வார்த்தை கூட கேட்கல, இருமுன்னே எந்திரிச்சு போகுதுன்ட்டு சரி அக்கா இருமிக்கிறக்கா அதுக்குனாலும் காசு கொடுனேன். 1 ரூபா கொடுத்ததுங்க இருமலுக்கு, அவ்வளோதான் கொடுக்கும். ஆமாம், அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் 8 தான் கொடுப்பேன். இல்லை நெத்தியில் ஒட்டுறக்கு கடைசியில் வேணும்னு அந்த 1 ரூபாய் வாங்கிட்டேன், அதையும் உள்ள வாங்கி வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி 5 நாள் 5 ரூபா சம்பாரிச்சிட்டாங்க கொரோனாவில். 5 ரூபா சம்பாரிச்சிட்டு 6ஆம் நாள் எனக்கே ஒரு வெக்கமாக போச்சு, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பாதிக்கிறது, இந்த அம்மா இன்னைக்கு வந்து பேச சொல்லிட்டு கண்டுபிடிச்சல இதுக்கு என்னன்னு. 6ஆவது நாள் போது நிறுத்திச்சு பார்த்துங்க, பட்டுன்னு வாயை ஒரு கையில் அமுத்திட்டு கையை ஒரு கையில் பிடிச்சி உட்கார வச்சிட்டேன். உட்கார் நீ பாட்டுக்கு பேசுங்கிற, ஆரம்பிக்கும் போது உடனே நிறுத்திட்டு போயிடுற. செல்ஃபோனில் என்ன மெசேஜ் அப்படின்னு ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் காஷ்மீரில் இருக்கார்ல, அண்ணனை போய் ஏடிஎம்மில் போய் தினம் 100 ரூபா பணம் எடுக்க சொன்னேன், உங்கள் அண்ணன் பணம் எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் எனக்கு வரும், அதை பார்த்துட்டு நான் தூங்க போவேன்னுச்சு. நான் உடனே அந்த அக்கா சொன்னேன், ஏங்கா இப்படி இருக்கிறீங்க, அவன்னா கடுங்குளூரில் வேலை செய்கிறாரு, அவரை போய் ஏன் 100 ரூபா தினம் எடுக்க சொல்கிறீங்க, ஒரு 1000 ரூபா எடுத்து 10 நாள் செலவுக்கு வச்சுக்க சொல்ல வேண்டியதானோன்னு அந்த அக்கா சொல்லிச்சு. 10 நாள் செலவுக்கு அந்த அண்ணன் 1000 ரூபாய் எடுத்துட்டாருன்னா 10 நாளைக்கு ஒரு மெசேஜ் தான் வரும். ஆனால் நான் சொன்னதை கேட்டு தினம் 100 ரூபா கஷ்டத்தை பார்க்காம எடுத்துட்டாருன்னா தினம் 100 ரூபா எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் எனக்கு வரும். உங்கள் அண்ணன் உயிரோட தான் இருக்கிறாங்கிற சந்தோஷத்தில் நான் தூங்க போவேன்னு ஒரு பொண்ணு சொன்னான்னு சொன்னால், இந்த பரபரப்பு வாழ்க்கையிலும் இனிமையாக இருப்பது தான் எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை. பரபரப்பான வாழ்க்கையில் இன்றைய காலகட்டம் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை. இருக்கும் வரை நாமும் சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். உங்கள் கைதட்டலில் இருக்கிற அன்பு சகோதரி, நன்றி, வணக்கம். நல்லா ஒரு கை தட்டி. கோவை சத்யா தம்பி, இந்த மைக்கை இதில் செட் பண்ணுறேன்.
ஆமாம், என்ன பரபரப்பாக பேசுது. போகிற போக்கில் விறகில் தொடங்கி ஏன் பரபரப்பாக இருக்கிறப்ப சில விஷயம் மாறி போயிடும். கருவில் தொடங்கி கல்லறை வரை என்ன அருமையான வார்த்தைகள்.